வணக்கம் மக்களே. நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சபரிமலை போயிருந்தோம். சித்திரை விஷு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. அதாவது நம்ம எப்படி தமிழ் புத்தாண்டு கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா சித்திரை 1 பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொண்டாடுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் சித்திரை 3ஆம் தேதி தான் போயிருந்தோம். அதாவது தமிழ் மாதத்துக்கு 3ஆம் தேதி போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா காலைல கூட்டம் இருந்துச்சு கண்டிப்பாக. அதாவது காலைல 5 மணிக்கு நடத்த இருந்தாங்க இல்லையா, நாங்கள் காலைல மேலே ஏறணும். காலைல 5 மணிக்கு கூட்டம் இருந்துச்சு. பட் ஆனால் 11 மணிக்கு பார்க்குற கூட்டமே இல்லை. ஃப்ரீயாக சாமி பார்த்து போயிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நானும் 3 தடவை சாமி பார்த்துட்டு போயிட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துன்னே சொல்லலாம். அது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கம்மியாக வருங்க. சீசனில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக வரும். இதில் வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் வரும். பாதிக்கும் கம்மியாக தான் கூட்டம் வரும். அதனால பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக சாமி பார்க்கலாம். நானும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு 3 தடவை போய் சாமி பார்த்துட்டு நல்லா சுற்றிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பீஸ்ஃபுல்லாக இந்த ஒரு ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எரிமலையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. அதேமாதிரி பம்பாவில் பார்த்தீங்கன்னா நீட்டாக குளிச்சுட்டு அப்படியே நடந்து பொறுமையாக நடந்து போய் சாமி பார்த்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இடப்பட்ட காலத்தில் பார்த்தா சபரிமலை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். வேற லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு கியூட்டான மூமெண்ட் நடந்துச்சு கைஸ். அதை நான் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம வெங்கி 6 போகிற மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிடும்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.